தேவனுடைய முகத்தை பார்க்க முடியலங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்க. அது அவமான ஒரு மனுஷனுக்குள்ள இருந்ததுன்னா ஆண்டவரோடு உறவு சரியா இருக்க முடியாது, ஜெபிக்க முடியாது, விசுவாசிக்க முடியாது, கேட்டு பெற்றுக்கொள்ள முடியாது, ஆவிக்குரிய விதத்தில் வெற்றிகரமாக வாழ முடியாது. ஏன்னா தேவனுடைய முகத்தை பார்க்கக்கூடிய அந்த ஒரு தைரியம் இல்லாமற் போய் விடுகிறது. ஏன்னா இந்த அவமானம் ஓடி ஒளிய வைக்கிறது, தலையை குனிய வைக்கிறது. ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும்போது அவருடைய முகத்தை நாம் பார்க்கிறோம், கண்ணை மூடுறோம். ஆனால் அவருடைய முகத்தை தரிசிக்கிறதுக்காக தான், இதெல்லாம் மறந்து அவர் மேலே கவனத்தை செலுத்துறதுக்காக தான் கண்ணை மூடுறோம். அவருடைய முகத்தை தரிசிக்கிறோம். நிறைய பேர் அவருடைய முகத்தை தரிசிக்க முடியாத நிலையில் இருக்கிறாங்க. ஏன்னா உள்ளே இருக்கிற அந்த அவமானம், குற்ற உணர்வு, பாவம், ஆதியிலே ஆதாம் செஞ்ச அந்த பாவம் இவர்களுக்குள்ள கடவுளுக்கு முன்னால் நான் நிற்க முடியாது. நான் கேட்டால் எப்படி தருவார்? நான் சொன்னதெல்லாம் அவர் செய்வாரா? நான் ஜெபிச்சா நடக்குமா? அதனால தான் வேறு யாருக்காவது இவாஞ்சலிஸ்ட்டுக்கு எழுதி போட்டுருவாங்க, நீங்கள் கொஞ்சம் ஜெபிங்கய்யா, நீங்கள் உங்கள் ரெக்கமெண்டேஷனில் ஏதாவது ஒரு பதில் கிடைக்கும்னா பாருங்கள், நம்ம கேட்டால் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு இது வந்துடுது. ஏன்னா அந்த அவமானம்.